இன்றைய நாளுக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது நீங்கள் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது, முடிக்கும்போது கமருதீன் இப்படி உட்கார்ற மாரி காட்டியிருக்காங்க. அப்போ என்னன்னா, கமருதீன் ரொம்ப சோகமா இருக்கிறார் அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலா என்னன்னா, அவங்க அம்மா உள்ள வந்ததுலேருந்து யார பத்தியுமே நெகட்டிவா பேசல. எல்லாருமே பாசிட்டிவா பேசுறாங்க. அவங்களுடைய அன்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ப்ரோமோல என்ன இருந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். ஆர்ஆர் ஈராரோ அந்த பாடல் ஒளிபரப்ப அவங்க அம்மா உள்ள வராங்க. அதுக்கப்புறம் பார்வதி போய் 2 டாஸ்க் செய்றாங்க. செஞ்சுட்டு வந்து அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு கண்ணில் அடிபட்ட போது அடி வயிறே பிசைஞ்சிடுச்சு. ஏன்னா அது ஒரு அம்மாவாக இருந்தால் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வலி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுகிறாங்க, என்னம்மா சிரிக்கிற, அப்போ என் மேலே ஒன்றும் உனக்கு வருத்தம் இல்லைல. பெற்ற பெண் மீது அம்மாவுக்கு என்ன கோவம்? ம் கரெக்டாக நீங்கள் தான் சரியாக எல்லாம் நடந்துக்கணும். நான் என்னுடைய பதிலை கேட்டு என்னடா ஆக போகுது அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதாவது நடக்கும் நிகழ்வு அனைத்திற்கும் தான் தாங்க பொறுப்பு. ஒவ்வொருத்தவங்களும் நான் சொல்கிறேன், அது நிறையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நாம தான் அதை எடுத்துக்கணும். நம்மளுடைய சிந்தனையுடன் தான் எல்லா செயலும் நடைபெறுது இல்லையா? நம்மளுடைய சிந்தனை இல்லாமல் எதுவும் நடைபெற போகிறதில்ல. நம்மளுடைய சிந்தனையில் நடைபெற எல்லா செயலுக்கும் நாம் தான் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கூற வரும் செய்தி. ரொம்ப அற்புதமாக ஒரு பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுவரையும் அதுதான் போயிட்டுருக்கு. அந்த முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசுகிறாங்களா? இது ஏன்னா ஆடியன்ஸ் பல்ஸில் அதான் இருக்குது. என்ன பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? கமருதீனை கூப்பிட்டு என்ன பேசுவாங்க? பார்வதியை கூப்பிட்டு தனியாக என்ன பேச போகிறாங்க? ஏன்னா இன்னும் அவங்க தனியாக பேசல. எல்லாருமே ஒன்றாக இருக்கிற அந்த சபையில் தான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம்.